சென்னையில் பெண் குத்துச்சண்டை நடுவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அளிக்கப்பட்ட புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் கடந்த ஆண்டு செப்டம்பரில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியின் போது பெண் நடுவருக்கும் ஆண் நடுவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது. அப்போது பெண் நடுவரிடம் ஆண் நடுவர் தவறான தொடுதல் மூலம் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி பெரியமேடு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகார் அளித்து 10 நாட்களுக்கு மேலாகியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பெண் நடுவர் வேதனை தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறையில் எழுந்த பாலியல் புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை மெத்தனமாக இருந்து வருகிறது. மேலும் வீண் சவடால் விடும் துணை முதல்வரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதியும் இந்த விவகாரத்தில் அலட்சியமாக இருப்பது ஏன் என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். சேலத்தில் பாலின நிர்ணய மோசடி தொடர்பாக 7 அரசு செவிலியர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வலசையூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றும் டாக்டர் PA முத்தமிழ் வீராணம் பகுதியில் தனியார் மருத்துவமனையில் பாலின நிர்ணய பரிசோதனைகள் மற்றும் கருக்கலைப்பில் ஈடுபட்டது அம்பலமானது. இதைத் தொடர்ந்து மருத்துவர், கிராம சுகாதார செவிலியர் உள்ளிட்டோர் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். திறனற்ற திராவிட மாடல் திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை செயலற்று கிடப்பதால் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் சட்டவிரோத குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவது சர்வசாதாரணமாகிவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே கள்ளச்சாராயம் விற்பனை செய்தவர் சிக்கினார். கல்லாநத்தம் வடக்கு காட்டுக்கொட்டாய் பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்து வந்த ஞானவேல் என்பவர் சிக்கினார். அவரிடம் இருந்து 110 லிட்டர் கள்ளச்சாராயம் கைப்பற்றப்பட்டது. இதை அறிந்த பொதுமக்கள் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தும் கூட அதே பகுதியில் கள்ளச்சாராயம் கைப்பற்றப்பட்டுள்ளதன் மூலம் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை நிர்வாக லட்சணம் வெளிப்பட்டுள்ளதாக ஆவேசப்படுகின்றனர்.